ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தைப்பூசத்துக்கு நான் சாமிக்கு படையலிட்டு இருக்கேன். ஈவினிங் டைம் 6 o'clock மேலே பூஜை பண்ணிட்டு, ஏன்னா இந்த குட்டீஸ் எல்லாம் 2 நாளைக்கு முன்னாடி வந்தாங்காட்டிக்கு தைப்பூசமும் வந்துருச்சு. ஸோ சாமிக்கு கண்டிப்பாக நம்மளால் முடிஞ்சதை செய்யணும்னு சொல்லிட்டு ஒரு விருந்து மாதிரி வச்சிருக்கேன். ஸ்வீட் வந்து நான் கடையில் வாங்கினேன். இந்த சுண்டல் காரத்துக்கு ஸ்வீட் வந்து நான் பொங்கல் மாதிரி செஞ்சுருக்கேன். ஸோ வடை, பாயாசம் அந்த மாதிரி நான் சாமிக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே பண்ணியிருக்கேன். இதுதான் செய்யணும் அதுதான் செய்யலாம், நம்ம வீட்டில் எப்படி செய்வோமோ அதே மாதிரி நான் சாமிக்கு செஞ்சுருக்கேன். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், வப்பளம், அப்புறம் சாப்பாடு, சாம்பார், ரசம். எப்பவுமே நான் சமைக்கும் போது அதை டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன். இந்த வாட்டி டேஸ்ட் பண்ணாமல், அதாவது எச்சு வைக்காமல் கரெக்டாக செஞ்சுட்டேன். காலையில் பார்த்தீங்கன்னா நெய் தீபம் ஏற்றினேன். அதுக்கப்புறம் சாமி தீபம் மட்டும் ஏற்றிட்டேன். ஸோ என்னால் முடிஞ்சது என்னவோ அது நான் முருகருக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நான் பண்ணிட்டேன். முருகர் கண்டிப்பாக நம்மளை காப்பாற்றுவாருன்னு நினைக்கிறேன். நான் இருக்கிற கிரிட்டிக்கலான சூழ்நிலையில் இந்த மாதிரி சாமிக்கு படையல் விட்டு சாமி கும்பிடுவாங்களான்னு தெரியல. பட் நான் கும்பிட்றேன். கண்டிப்பாக முருகர் நம்ம கூட துணையாக இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.